என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமத்தை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கின்றது. அம்மா சொல்வதை செய்து காட்டுவாள் என்கின்ற நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் மட்டும் தொடர்ந்து கேட்டால் போதும். இல்லை, நான் இதை சோதித்து பார்க்கத்தான் வந்தேன் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இனிமேல் இதனை கேட்பதிலும் எந்த பலனும் இருக்காது. ஏனென்றால் பொதுவாகவே நாம் கேட்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டிருந்தால் மட்டும்தான் அது நமக்கான பலன்களை கொடுக்கும். நம்பிக்கை இல்லாமல் சோதிக்க நினைப்பது என்பது நிச்சயமாக ஒரு பொழுதும் நடக்காத காரியம். இது நாள் வரையிலும் நீ பட்ட துன்பங்களும் பட்ட வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கி இருந்தது என்பதனை நான் நன்கு அறிவேன். எங்கும் மூச்சு கூட விட முடியாமல் நீ திணறி தவித்த காலத்தையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கையாண்டு ஏதோ ஒரு முன்னேற்றத்தை அடைந்தால் போதும் என்று இப்பொழுது இந்த நிலையில் உன் தாயானவள் என் முன்னிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை ஒரு பொழுதும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களையும் அம்மா எப்பொழுதுமே நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உன்னை சார்ந்து என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒரு முறை உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாள், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை மறக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள், உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு அதிகபட்சமான கஷ்டங்களை கொடுத்துதான் உன் சந்தோஷத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். சுற்றி இருக்கின்ற மனிதர்களுள் தீயவர்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் ஆரம்பத்திலேயே காண்பித்து கொடுத்து விடுவேன். இந்த தீய மனிதர்களை விட்டு விலகுவது தானே வாழ்க்கை. இதில் தானே சுவாரஸ்யமே அடங்கி இருக்கின்றது. எல்லோரும் நல்லவர்களாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் எங்கே இருக்கும்? எதற்காக நீ போராடுவாய்? எதை அடைய நீ போராடி கொண்டிருப்பாய்? என் குழந்தையே, இதுவெல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும். அப்படி நடந்துவிட்டால் நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே சுவாரஸ்யமாக எதிர்கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் புரிந்து கொள்வாய். என்னதான் இந்த வாழ்க்கை நம்மை இப்படி பாடாய்படுத்துகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கு ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். உன்னை வாழவே கூடாது என்று சாபம் விட்டவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்களும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டு வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்தியவர்களும் இனிமேல் வாயடைத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்படும். உன் தெய்வமான நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பேன். இந்த வாழ்க்கையில் எப்படி நீ பிழைக்கப் போகிறோமோ என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம், ஏதாவது ஒரு வேளை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இது போதுமே என் பிள்ளைக்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்த ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்துவிடும். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைத்த எல்லா மகிழ்ச்சியையும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். என்ன மாற்றங்கள் உனக்கு வர வேண்டும்,
என்ன திருப்பங்கள் உனக்கு வர வேண்டும், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் உன் கைகளில் கொடுப்பேன். பெற்று முடியும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ எந்த அளவிற்கு ரசித்து வாழ்ந்திருக்கின்றாய், இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த விஷயங்களும் நீ எதிர்பார்க்காத விஷயங்களும் சரியான தருணத்தை உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து உன் கைகளில் கிடைக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் அது உன் கைகளில் வந்து சேரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் தாயானவள் உன் முன்னிலையில் பச்சை குங்குமத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அவ்வளவு எளிதில் யாருக்கும் இது கிடைத்து விடாது. இந்த பச்சை குங்குமம் கிடைக்கின்ற கோவில்களுக்கு அருகில் இருக்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே இதை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? ஆனால் இந்த வராகி உனக்கு அதனை தொடுகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் இடைஞ்சல்களும் இன்னல்களும் தொந்தரவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். தெய்வம் இருப்பது உண்மை என்றால் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும். நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு தெய்வங்கள் சோதனைகளை கொடுக்கும். ஆனால் அது காலம் முழுவதும் தொடராது. ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த சோதனையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களும் மற்றவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றவர்களுமே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கென ஒரு வாழ்க்கை இங்கு இருக்காதா? நீ எதற்காக இந்த வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கின்றாய்? எதற்காக இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள எண்ணுகின்றாய்? எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கென ஒரு நன்மையை நான் கொடுக்கிறேன் எனும் பொழுது அதை நீ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் எல்லாமுமே உனக்கு கஷ்டமாகத்தான் தோன்றி இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கடினமான விஷயங்கள் கூட உனக்கு நல்லபடியாக மாறி இருக்கும். நீ இதையெல்லாம் உன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருந்தாயானால் சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். உன்னால் நடத்த முடியாது, உன்னால் கிடைக்க முடியாது, இதை உனக்கு கிடைத்தாலும் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொள். இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, நாம் விட்ட கண்ணீரும் நாம் சிந்திய கண்ணீர் துளிகளும் ஒருபொழுதும் நமக்கு பலனளிக்காமல் போகாது. ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கான மாற்றங்கள் நம்மை வந்து சேரும். ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கான திருப்பங்கள் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். இது நாள் வரையிலுமே நீ இழந்துவிட்ட விஷயங்களுக்காக வருத்தம் கொண்டாயல்லவா? இது நாள் வரையிலுமே நீ இழந்துவிட்ட விஷயங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. இனிமேலும் உன்னை இந்த சோதனை காலத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது, இந்த சோதனைகளிலிருந்து நீ மீண்டு வர மாட்டாய் என்று சொன்னவர்கள் நிச்சயமாக இனி நீ அடையப் போகின்ற வெற்றியை கண்டு வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள். உன்னாலும் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் எப்படி முடிந்தது என்று நினைத்து நிச்சயமாக வாயடைத்து நிற்க வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்கி விடுவேன். என் குழந்தையே, தெய்வம் ஒன்றே நமக்கு கதி. நமது கடைசி வாய்ப்பு தெய்வத்திடம்தான் இருக்கின்றது. எவ்வளவுதான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் போராடி கொண்டிருந்தாலும்
கடைசியில் நமக்கான வெற்றி என்ற ஒன்று தெய்வத்தின் கைகளில்தான் இருக்கிறது என்பது தெரிந்துவிட்ட பிறகு எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ இதை தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் வரை, உன்னோடு இந்த வராகி நான் இருந்து உன் வெற்றியை கொடுக்கும் வரை நீ பொறுமையாக காத்து கொண்டிருந்ததற்கு நிச்சயமாக உனக்கான பலன்கள் கிடைக்கும். உன்னுடைய பொறுமை என்றுமே ஜெயிக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுது எல்லாமோ நீ பெற வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய வெற்றிகள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன தேவைப்பட போகின்றது? இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்க போகின்றது? எந்த சூழ்நிலையையும் கடந்து நீ உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தேடத் தொடங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து பெற்று கொடுக்கிறேன் எனும் பொழுது அதை என் பிள்ளை ஒரு பொழுதும் வேண்டாம் என்று நீ மறுத்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வாய்க்கின்றது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கிறது என்ற அர்த்தம். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் தாண்டி நீ எதை அடைய நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள இந்த வராகி என்னுடைய கரம் பற்றி இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. வராகியின் அன்பு கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் என்றும் என்றென்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்பொழுது நமக்கு அமையும் தெரியுமா? எந்த இடத்தில் நீ உன் வெற்றியை உறுதி செய்கிறாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ நிலைநிறுத்த முயற்சி செய்கிறாயோ அந்த இடத்தில்தான் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய உன் அம்மா உடனிருந்து உன் அத்தனை கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொண்டு நீ வேண்டிய வேண்டுதல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கி தர எத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் அதை பெற முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வராகியினுடைய அன்பினால் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் உன் கண் முன்னால் வந்து சென்றிருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னால் வந்து நின்றிருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உன்னை அதிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றது. தெய்வம் ஏதாவது ஒரு நிலையிலிருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. நீ நினைக்கலாம், எப்படி நடந்தது, எந்த ரூபத்தில் வந்தார்கள் என்று. என் குழந்தையே, இதோ உன் அம்மா நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இது கூட ஒரு ரூபம்தான் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் எப்படி உன் முன்னிலையில் நேரில் வந்து பேச முடியும்? இது போன்று ஏதாவது ஒரு வகையில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உனக்கு உணர்த்த முடியும். அதனால் எதையுமே சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு தெய்வத்தின் உண்மையான வார்த்தைகளை நீ மதித்து நடந்து விட்டால் போதும். தெய்வம் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. தெய்வம் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது கிடையாது. ஆனால் நீ மனதார ஆசைப்பட்டு என்ன கொடுத்தாலும் அதனை அவர்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பிள்ளை நிச்சயமாக நம் மீது அன்பு கொண்டுதான் இதை கொடுக்கிறது, எதையும் எதிர்பார்த்து நமக்கு கொடுக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தெய்வத்திடம் எப்படி நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று நினைக்கிறாயோ அதுபோல நீயும் தெய்வத்திடம் எதையும் எதிர்பாராமல் வேண்டுதலை வைத்துப்பார். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நடந்தேறிக் கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, நீ இப்பொழுது நினைக்கலாம், அம்மா நீதானே எதையாவது நினைத்து கொண்டு பச்சை குங்குமத்தை தொடச் சொன்னாய் என்று. என் பிள்ளையே, நான் சொன்னதற்கு காரணம் உன் மனதில் உறுதியாக எந்த விஷயம் இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்காகத்தான்.
ஆயிரம் ஆயிரம் வேண்டுதல்கள் நமக்குள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நம்முடைய மனதில் நிலையாக நிற்கும் அல்லவா? அப்படி இருக்கின்ற விஷயம் என்னவென்று சோதிப்பதற்காக மட்டும்தான் உன்னை தொடச் சொன்னேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எப்பொழுதுமே நீ நினைத்தது போல உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.